இதை நாங்கள் நல்லா யோசிங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சாப்பாடு இல்லாதவங்களுக்காக கரிசனை கொள்ளணும். சரீரத்துக்கு உணவு இல்லாமல் போனால் எத்தனை விதமான வியாதிகள், எத்தனை விதமான பாதிப்புகள். சரீரம் இப்படி இப்படி மோதிட்டா அப்படின்னு உண்டாகிற அந்த வலியும் பசினால் உண்டாகிற வலியும் வித்தியாசம். எல்லாமே வலி தான். பெயின் இஸ் பெயின். ஆனால் அதை நம்ம அப்படி எல்லாம் ஒரே வலின்னு சொல்லி விவரிக்க முடியாது, விவரிக்கக்கூடாது. நெஞ்சு வலி வித்தியாசமான வலி, மூச்சு திணறலில் வர வலி வித்தியாசமான வலி. எனக்கு இருக்கிற தலைவலி உனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு வலி தான். தலைவலியே எவ்வளோ வித்தியாசமான தலைவலிகள் இருக்குது அப்படிலாம் நமக்கு தெரியும். அப்போது பசினால் உண்டாகிற வலி நமக்கு தெரியாது. we don't know many different kinds of pains. எல்லாம் நானும் தான் கஷ்டப்படுறேன், எல்லாம் நானும் தான், எனக்கு தான் வலிக்குது, எனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறோம். இதை இப்போ ஜெபம் பண்ணும்போது தான் உணர்ந்தேன். ஆனால் 100% ஆவியோடு கருத்தோடு உணர்ந்தேன்லாம் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் உணர்ந்துருக்கிறேன். அந்த நொடி பொழுதில் எனக்கு உண்டான உணர்வில் கடவுளுடைய வார்த்தையை வாசிக்காமல், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்காமல், உச்சரிக்காமல், அது ஒரு உணவாக, அது ஒரு பானமாக, அது ஒரு வாழ்வளிக்கும் அப்பமாக தெரிஞ்சும் அதை வாசிக்காமல் இருந்து வறண்டு போன, நொந்து போன, காஞ்சி போன வாழ்க்கை எனக்கு உண்டு, அனுபவிச்சிருக்கேன். அது ரொம்ப வெக்கமான காலம். அது கொஞ்ச நேரம் ஆனாலும், ஒரு சில நாட்கள் ஆனாலும், ஒரு சில காலங்களானாலும், நாட் மெனி லாங் டேஸ், லைக் அவ்வளோதான். அந்த கொஞ்ச நாள் 2-3 நாள், மேக்ஸிமம் 1 வீக்குள்ளவே ரொம்ப பின்மாற்றம் அவ்வளோ பயங்கரமாக தெரியும். உணர்வுள்ள இருந்துகிட்டே இருந்தா நிறைய விஷயம் நமக்கு ஏன் நடக்கிறதில்ல, இல்லை கிடைக்கிறதில்ல, ஏன் ஏராளமான விஷயங்கள் நம்ம இன்னும் உருப்படாமல் இருக்கிறோம் அப்படின்னா உணர்வே இல்லை. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப துக்கமும் வெக்கமும் கேவலமான உண்மை, உணர்வே இல்லை. அவ்வளோதான். உணர்வு இருக்கிற வாழ்க்கைங்கிறது வேறு, உணர்வுங்கிற அறிவு குறிப்பு இருக்கிற வாழ்க்கைங்கிறது வேறு. அதுவுமே அந்த பசி மாதிரி தான். சென்சிட்டிவிட்டி இஸ் ஆஸ் ஈக்குவலன்ட் டு hunger, the pain of hunger. Real sensitivity causes pain. உண்மையான உணர்வு நமக்கு ஒரு வலியை கொடுக்குது. அந்த வலிக்கு பேர் வைராக்கியம், அந்த வலிக்கு பேர் உற்சாகம், அந்த வலிக்கு பேர் தீவிரம், அந்த வலிக்கு பேர் உத்வேகம். ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உருப்பிட்டால் தான் எழுப்புதல். வந்தோம், பெஞ்சை சூடேற்றினோம், மரியாதைக்காக வந்தோம். அதெல்லாம் ஒன்றும் தெரியாத காலத்தில், சின்ன குழந்தையாக இருந்த காலத்தில் ஓகே. வளர்ந்து பெருகி அநேகரை வாழ வைக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். சரியான கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். புறம்பான சரீரத்திற்கு அந்த பசிக்கும் நாம் ஆகாரம் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த பசியுமே தேவனுடைய வார்த்தை போஷிக்கும், தாங்க, ஜெயிக்க பலன் தரும். உள்ளான மனுஷன் கடவுளை வார்த்தை இல்லாமல் அவனால் உயிரோடையோ உத்தரவாதத்தோடையோ உறுதியோடையோ முதுகெலும்போடையோ நிற்கவே முடியாது. பக்தி மாதிரி ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கை சினிமா உலகத்தில் கூட பார்க்க முடியாது. நடிக்கிற நேரத்தில் இருக்கிற போலித்தனம் உண்மையான போலித்தனத்துக்கு இணை ஆகாது. இதெல்லாம் நீங்கள் சரி புரிஞ்சு வச்சுக்கணும். யூ ஹேவ் டு. கர்த்தருடைய வார்த்தையை
உங்கள் ஆவியில் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் அதுதான் உணவு. ஆத்மாவுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் அதான் உணர்வு, சித்தம், அறிவு. அறிவுக்கு கொடுக்க வேண்டிய உணவு கடவுளை வார்த்தை கொடுக்கும். உணர்வுக்கு கொடுக்க வேண்டிய உணவு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும். தீர்மானம் எடுக்க வேண்டிய அந்த தீர்மானத்துக்கு வேண்டிய விவரம் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும். சரீரம், ஐம்புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி ப்ளஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம், வைட்டல்ஸ் சொல்லப்படுகிற எல்லா விதமான முக்கியமான உள் உறுப்புகள் அனைத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தை உணவாகவே இருக்கும். தாகத்தை தீர்க்கக்கூடியதாகவே இருக்கும். காய்ச்சல் நேரத்தில் சாப்பிட முடியாது. என்ன தான் சமைச்சு வச்சாலும் சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் சுகமாக தான் சாப்பிட முடியும். ஆனால் காய்ச்சல் நேரத்தில் ஒரு கொடுமையான சோதனை என்னன்னா, எல்லாத்தையும் அப்போ தான் சாப்பிட்ணுன்னு நாயா பேயா அலைவோம். எது ஒத்துக்காதோ அதான் கேட்போம். நாக்கு செத்து போச்சு, வாய் கசக்குது, ஒமட்டுது, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்போம். பட் we will desire every kind of food. கடவுளுடைய வார்த்தையும் கூட அப்படி தான். முதல்ல படிக்கவே விடாது. படித்தா என்னது இது, என்ன எழுதியிருக்காரு அப்படிலாம் மாதிரி இருக்கும். படிக்கணும், வாய் விட்டு படிக்கணும். படிக்க தான் அந்த அற்புதம் நடக்கும். அதெல்லாம் 10 அதிகாரம் படிங்க அப்படி அதுக்கப்புறம் அப்படிலாம் சொல்ல முடியாது. 10 வசனத்துக்கு அப்புறமே பிடிமானம் வந்துடலாம். ஆனால் யூ நீட் டு கண்டினியூ டு ரீட் த வேர்ட். உச்சரித்து படிக்கணும். உங்கள் காது கேட்க கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரிசல்ட்டு தான் நமக்கு பசி ஆறிச்சா இல்லையா, தாகம் தீர்ந்துச்சா இல்லையா, தைரியம் வந்துச்சா இல்லையாங்கிறது ரிசல்ட்டை பொறுத்து தான். உட்காந்துட்டே இருக்க மாட்டோம். எவ்வளோ நேரம் படிக்கிறோமோ அதுக்கப்புறம் நாம் எழும்பிடுவோம். நம்முடைய வேலையை செய்வதற்கு, நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, அந்த சவாலை சந்திப்பதற்கு, பொறுத்துக்கொள்ள வேண்டியதுக்கு பொறுத்துக்கொள்வதற்கு, பொறுமையாக இருக்க வேண்டியதுக்கு பொறுமை வெளிப்படும். நஷ்டத்தை பொறுத்து கொள்வதுங்கிறது செய்தி குறிப்பு. ஆனால் நஷ்டம் ஏற்படும் போது பார்க்க சகிக்காது, கேட்க சகிக்காது, ஏற்றுக்க சகிக்காது. நஷ்டத்தை பொறுத்து இருக்குது. நஷ்டத்தில் சம்மந்தப்பட்ட பொருளை பொறுத்து இருக்குது, இல்லை ஒரு நபரை பொறுத்து இருக்குது, ஒரு நிலையை பொறுத்து இருக்குது. ஸோ கடவுளுடைய வார்த்தைக்கு திரும்புங்க. கர்த்தருடைய வார்த்தை வாசிக்காமல் அதை உணருங்க. உணர்வு என்பது வெறும் சரும எழுச்சி இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி தான். சிம்பிள். எவ்வளோ விஷயங்களை அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். உணர்வு என்பது பொறுப்பு உள்ளவர்களாக இருக்கணும், பொறுப்பு எடுத்துக்கணும். யாரும் தலையில் வைக்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு டேக் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் அ டிஃப்ரெண்ட் டிசிப்ளின் தேன் பீயிங் ரெஸ்பான்சிபிள். ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது புரிஞ்சிக்கிறது அது புரிதல் லெவல். ஆனால் அந்த புரிந்ததை அதோடு ஒத்துழைத்து நான் என்னுடைய ஒத்துழைப்பை தருகிறேன், என் நேரத்தை தருகிறேன், உடலை தருகிறேன், என் உடைமையை தருகிறேன், என் பொருளை தருகிறேன் அப்படிங்கிறது அது வேற ஒரு ஒழுங்கு. புரியாமையே செய்கிறவங்க இருக்கிறாங்க, புரிஞ்சு செய்கிறவங்க இருக்கிறாங்க, புரிஞ்சும் புரியாமல் செய்கிறவங்க இருக்கிறாங்க, நிர்பந்தத்தால் செய்கிறவங்க இருக்கிறாங்க. பார்க்குறேன். சித்தாளும் கொத்தனாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் அட்லீஸ்ட் இன் ஒன் கிவன் டே அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க பார்க்கும்போது ஸ்லிப்ஷார்டாக வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, ஒப்பேத்தலாம் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, கல்லுக்கு வலிக்குமான்னு சுற்றியில் வச்சு அடிக்கிறவங்க இருக்காங்க. கல் உடச்சி தான் ஆகணும், கப்பி வேணும்னா உடச்சி தான் ஆகணும், பட்டுன்னு அடிக்கணும். இப்படி நிறைய சொல்லலாம். ஏன் உலகம் இவ்வளோ நாள் தள்ளி போகுது, இவ்வளோ நாள் ஏன் ஆண்டவர் வருகிறேன்கிற சீக்கிரம் வருவார் தாமதம் பண்ணான்னு பேதர் சொல்லியிருந்தும் கூட இந்த 2000 some years ஆயிட்டு இருக்கு. ஏன் தேவன் தாமதிக்கிறார்? ஏன் இவ்வளோ நாள் ஆண்டவருக்கு எடுத்துக்கிறாரு? அவரால் செஞ்சுருக்க முடியாதா? ரட்சிப்பெல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாத்தையும் வைண்டப் பண்ணி சீக்கிரம் ரொம்ப காலம் நம்ம கடவுளோடு இருக்கிறதுக்கு அவர் யோசிச்சிருக்கக்கூடாதா? 6000 வருஷம் அந்த நித்தியத்தை கழிக்கணுமா? அது ஒரு மேட்ரு இல்லை தான்.
நித்திய காலத்துக்கு முன்னாடி 6000 வருஷங்கிறது ரொம்பவே ஒன்றுமே ஒரு சின்ன ஒரு தூசி மாதிரி தான். இருந்தாலும் அது கூட இல்லாமல் முழுக்க முழுக்க நமக்கு ஒரு ஆனந்த காலங்களை தேவன் நியமித்திருக்கலாம். பட் he has taken time. சிம்பிள். நம்முடைய ஒழுங்கின்மை, நம்முடைய சோம்பல், நாம் தள்ளி போடுறதுனால தான். அவர்லாம் அப்படி ஒவ்வொருத்தரும் டியூ டேட் வச்சு நடந்திருந்தாருன்னு சொன்னால் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அவர் இப்படி காலத்தை நீட்டி கொடுத்துட்டாருங்கிறதுனால இனிமேலையும் காலத்தை நீட்டுவார்னு அவர் எங்கேயும் வாக்குறுதி கொடுக்கல. எதையுமே நம்ம முன்பின் சொல்லாமல் சில விஷயங்களை அவரே பெரிய ஒரு பொறுப்புள்ளவராக, கரிசனை உள்ளவராக செய்து கொண்டிருக்கிறார். திடீர்னு இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு செய்தி கிடச்சிச்சு. இது என்னுடைய செய்தி அல்ல, நான் உட்காந்து தியானிக்கல. ஆனால் இதில் 4-5 காரியம் தியானித்த போது நேரம் பத்தலை. இது இனிய காலத்துக்கு நமக்கு ரொம்ப அவசியம். கைரோஸ் இயர் அதுதான் எனக்கு பளிச்சுன்னு பட்டுச்சு. ஸோ ஐ வாண்ட் இது இப்போ ஹாட் கிராஸ் பன் சுட சுட உங்களுக்கு பணியாரம் கொடுக்குறேன். நானுமே உங்களோட கூட சேர்ந்து தியானிக்க போகிறேன். எலிசா காலத்திற்கும் நமது காலத்துக்கும் இருக்கிற ஒப்புமையை நம்ம பார்க்க போகிறோம். ப்ராஃபட் எலைஷாஸ் டைம் அண்ட் our டைம். 2 ராஜாக்கள் புத்தகத்துக்கு செல்வோம். லெட்ஸ் கோ டு த புக் ஆஃப் 2 கிங்ஸ். மூளையை வளர்த்துக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இது சொல்லலை. நான் கொஞ்சம் நடுக்கத்தோடு தான் இது சொல்கிறேன். ஏன்னா எனக்கே ஃபுல்லாக நான் கிரகிச்சிக்கல. ஐ ஹவ் yet to grasp so much. 2 ராஜாக்களின் புத்தகம் செல்வோம். பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம். The book of 2 Kings chapter 2 verse 12. அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல், யாரை? எலியாவை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். எலியாவை பார்த்து எலிசா அபயமிடுகிறார். ஆவிக்குரிய பிதாக்கள் இல்லாத காலம். நேராக நிமிர்ந்து உட்காந்து கேட்கணும், உள்ளத்துலேயும் நேராக நிமிர்ந்து உட்காந்து யோசிக்கணும். இப்போ ஜெபித்த அந்த ஜபத்தினுடைய ஒரு எஃபெக்டும் கூட தான். பேர் கிறிஸ்தவர்கள் தான் கர்த்தருடைய வார்த்தை அறியாமல் இருக்கிறாங்கங்கிறது அதெல்லாம் சும்மா மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு வரங்களை பெற்று அவரோடு ஒப்பந்தம் பண்ணின பிள்ளைகளுக்கே கர்த்தருடைய வார்த்தை தெரியல. போதிக்கிற தேவனுடைய ஊழியர்களுக்கு வார்த்தை தெரியல. பல ஊழியர்களுடைய போதகங்களை நான் கேட்குறது உண்டு, அவங்க பிரசங்கங்களை. அதுவும் ரொம்ப கவனமாக விசாரித்து தான், என் மனசுலேயே விசாரித்து தான் அவங்கள பற்றி அவங்க செய்தியை கேட்குறது உண்டு. ஆனால் அவங்களே இன்னொரு முறை செய்த பிரசங்கங்களை கேட்டது உண்டு. சரியான வித்தியாசத்தை பார்க்குறேன். நாம் இப்போ தியானிக்கிற இந்த தியானம் திறமையை வளர்த்து கொள்கிற விஷயத்துக்கு அடுத்ததல்ல, உறவுக்கு அடுத்ததை, உறவை பலப்படுத்தி கொள்ள, உத்தமத்தை வளர்த்து கொள்ள, உறுதியிலே நிலை நிற்க வேண்டிய விஷயத்தை தியானிக்க இருக்கிறோம். உலகத்தில் நாம் எல்லாரும் ஆண்களும் பெண்களுமாக படைக்கப்பட்டோம். சில காலம் தாண்டிய பின்னே கன்னி பருவத்தை தாண்டுகிறோம். யுவன் என்கிற பருவத்தை தாண்டி திருமண பிராயத்தை அடைகிறோம். பின்பு திருமணமானால் தகப்பன் தாய் என்கிற ஸ்தானத்தை அடைகிறோம். பின்பு அதிலே வளர்ந்து பல ஆண்டுகள் பின்னே பிதாக்கள் என்கிற ஒரு நிலைக்கு வருகிறோம். உண்மையான தாய்மார்கள் இல்லை, உண்மையான தகப்பன்மார்கள் உலகத்தில் இருக்கிற ஜனத்தொகைக்கு பற்றாக்குறையாக இருக்கிறாங்க. ஒரு சில சாட்சிகளெல்லாம் இப்படி
துதிப்போம் என்கிற குறிப்புகளை கேட்குறோம், அப்புறம் ஜெபிப்போம் என்கிற குறிப்புகளை சவாலாக கேட்குறோம். இவ்வளோ தான் உலகத்தில் நடக்குதா யோசித்து பார்த்தீங்கன்னா இல்லை. அதெல்லாம் கேட்க சகிக்காது. அதெல்லாம் ஏங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க, எப்பயுமே அந்த காலத்துலேயும் ஆதாம் காலத்துலேயே நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பளிச்சுன்னு ஒரு ஜன்னல் இழுத்து முன்ன மாதிரி மூடிட்டு வேலையை பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு கோழைகள், அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நிர்வாகம் இல்லை, நமக்கு நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிறதுல நமக்கு எந்த விருப்பமே கிடையாது. ஆனால் உண்மையான நிம்மதியை தேடின பாடும் கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆவிக்குரிய பெண்களாக சீயோன் குமாரத்திகளாக நீங்கள் யோசித்து கவனித்து உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து உங்கள் குடும்ப லெவலில் ஒரு புரட்சியை பார்க்கணும். யூ ஹாவ் டு see a revolution happening in your life. புரட்சிக்காக நீங்கள் முயற்சித்திங்கன்னா எழுப்புதல்ங்கிறது பெரிய மேட்டரே இல்லை. அப்போது இந்த குறிப்பிட்ட இன்ஸ்டன்ஸ் வரும்போது எலியா அந்த பூமியை விட்டு போகிறாரு. இங்கேருந்து வாசிக்கலாம், ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துலேருந்தே வாசிப்போம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவிலிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான் என்று பார்க்கிறோம். கடவுள் எப்படி நம்ம கூட பேசுகிறாரு? கடவுள் நம்மோடு ஏன் பேசுகிறாரு? என்ன பேசுகிறாரு? எப்போ பேசுகிறாரு? என்ன பேசுகிறாரு? எதற்கு பேசுகிறாரு? நமக்கே பேசுகிறாரா? நம்மை கொண்டு யாருக்கோ பேசுகிறாரா? என்பதெல்லாம்
நாம் அறிஞ்சு புரிஞ்சு தான் வச்சுருக்கணும். சராசரியாக தான். ஐ ஆல்வேஸ் கட் அ பேலன்ஸ், நாட் டு திஸ் எக்ஸ்ட்ரீம் ஆர் தேட் எக்ஸ்ட்ரீம். சராசரியாக தேவன் நம்மோடு கூட சும்மா பேசுகிறதில்ல. சும்மா பேசுகிறதில்லைங்கிறத விட சுயநலமாக பேசுகிறதில்ல. அப்படியும் இல்லை. சும்மா பேசுகிறாமல் சுயநலமாக பேசாமல் தேவன் நம்மிடத்தில் வீணாக பேசுகிறதில்ல. இது நமக்கு வேடிக்கையாக தெரியும். அப்படிலாம் இருக்க முடியுமா? அப்புறம் எதுக்கு வாய் கொடுத்தாரு, அப்புறம் எதுக்கு வார்த்தையெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு புத்திசாலித்தனமான தர்க்கங்கள் மனசில் எழும். அவருக்கு பேரே வார்த்தை தான். அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, வார்த்தை மனுஷனானார்லாம் வாசிக்கிறோம். பெண்களான நிலையில் இருக்கிற நீங்கள், பெண்களாக இருக்கிற நீங்கள், ஆண்களாக இருக்கிற ஆண்கள், ஆண்களும் பெண்களுமாக கூடி வாழும் ஒரு நிலையை தேவன் ஏற்படுத்தி, அதுக்கெலாம் ஒரு காலகட்டத்தில் தான் we come together as husband and wife, a man or woman together. பிறந்ததுலேருந்தே அப்படிலாம் யாரும் வாழ முடியறதில்ல. அப்படி இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை. ஃப்ரம் த டைம் ஆஃப் ஆடம். குறிப்பு என்னன்னா, ஆவிக்குரிய பிதாக்கள் இல்லாத காலம். எலியாவுக்கு என்ன ஆரம்பம்னே நமக்கு 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துலேருந்து தான் அவர் விஷயம் ஆரம்பிக்குது. யாருக்கு பிறந்தார்? திஸ்பியனாகி எலியா மாத்திரம்தான் தெரியுது. அதை தவிர அவரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியல. வேதம் சொல்லலை, கர்த்தருமே அதை அனுமதிக்கலை. ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் வளர்ந்த ஒரு முதிர்ந்த தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு வல்லமையான அதிரடியான ஒரு இறைவாக்கினனாக தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாரு, ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறார். அட் அ டைம் ஒரே நேரத்தில் 2 இடத்துல நின்று ஊழியம் செய்கிற ஒரு அப்படிப்பட்டதான அறிமுகத்தை தான் எலியாவை பற்றி பார்க்குறோம். அப்படிப்பட்டதான ஒரு கேரக்டர். அந்த அறிமுகம் ஆன நாளில் இருந்து இஸ்ரவேலில் அதிரடியான ஒரு மனுஷர், தேவ மனுஷர், இறைவாக்கினர். கர்த்தருடைய வார்த்தை எப்பயுமே அவர்கிட்ட இருந்தது. கர்மேலுக்கு போனாங்க, அங்கே போனால் கடவுளுடைய வார்த்தை நமக்கு கிடைக்குங்கிற நிச்சயம் இருந்தது. It was a mighty chest of God's word for the Kairos time. ராஜாக்கெலாம் அரண்டு போனாங்க, எதிரிகள் அரண்டு போனாங்க, இஸ்ரேல் சமஸ்தானமே நடுங்கியது. ஆனால் ஒரு பெண்ணை கண்டு இவர் நடுங்கியது என்பதும் அவர் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு சங்கடமான விஷயம். அது ஒரு பக்கம் இருக்க, தீர்க்கதரிசியின் புத்திரர், ப்ராஃபட், ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் அப்படிங்கிறது அவருடைய காலத்தில் மிகவும் பிரபலியமாக இருந்தது. ரொம்ப அஃபிஷியலாக இருந்தது. அதிகாரப்பூர்வமாக தீர்க்கதரிசிகளின் பள்ளி என்றே நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. அதில் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க. அது குறிப்பாக இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் 50 தீர்க்கதரிசி ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஹேங்கிங் அரவுண்ட் எலிஷா. எலிசாவோடு இந்த சம்பவம் நிகழும் நேரத்தில் 50 தீர்க்கதரிசியின் புத்திரர் இருந்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம். குகைக்கு 50 பேராக நான் வைத்து பாதுகாக்கிறேன்னு எசபேல் தீர்க்கதரிசிகள்லாம் கொல்லும்படி அவள் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒபேதாவோ அவர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இருந்திருக்கிறாங்க. There were many students of prophecy. அவர்களுக்கெல்லாம் அவர் பைபிள் ஸ்கூல் டீனாக இருந்திருக்கிறாரு. தீர்க்கதரிசியின் பள்ளிகளுக்கு அவர் தான் முதல்வர், முனைவர், எல்லாமே. எலிசாவும் இதில் அப்படிப்பட்டதான ஒரு தீர்க்கதரிசி. எலியாவை பிதாவை போல இஸ்ரவேலே கருதினார்கள்.
அவர் எடுபட்டு போகும்போது எலிசா உணர்கிற அந்த விஷயந்தான், என் தகப்பனே, என் தகப்பனே. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் என்பதை பற்றி உங்களுக்கு 100% நிச்சயம் இருக்கணும். உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு நான் சொல்ல, சந்தேகத்தையும் விதைக்கலை, நிச்சயம் இருக்குதுன்னு சொல்லி நிச்சயத்தை நான் எரியிற கொள்ளியில் எண்ணெயை விட்டு நான் அதை தீபத்தை வளர்க்கவும் இல்லை. நீங்கள் தான் அதை முடிவு எடுக்கணும். ஆவிக்குரிய பிதாக்கள் இல்லாத காலம், ஆவிக்குரிய தாய்மார்கள் இல்லாத காலம். நான் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பு மட்டும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாயினன் தெபராள் சொல்கிறார். As a lady, she claims after her rank of being a prophetess. Here Elisha gives a report about Elijah being his father. ஆவிக்குரிய பெற்றோர் இல்லை, பூமிக்குரிய தாய்மார்கள் தாப்பன்மார்கள் இருக்கிறாங்க. அதுலேயுமே அக்மார்க்காக எத்தனை தாய்மார்கள் தாப்பன்மார்கள், அதெல்லாம் நீங்கள் கவனித்து தான் ஆகணும். நீங்கள் 10 வயசில் ஆண்டரை அறிஞ்சிட்டீங்க, சாதத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அறிஞ்சிட்டீங்க, அது மேட்டர் இல்லை. அந்த நேரத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஆயிருக்கணும், முன்மாதிரியாக ஆயிருக்கணும், அபிஷேகத்தால் நிறைந்திருக்கணும், நன்மையால் நிறைந்திருக்கணும், முன்மாதிரியால் நிறைந்திருக்கணும், தேவ மகிமையால் நிறைந்திருக்கணும், தேவனுடைய சிந்தையால் நிறைந்திருக்கணும். கர்த்தர் கொடுக்கும் அந்த புறமான உள்ளான அழகோடு நீங்கள் இருந்திருக்கணும். தேவ முகத்தினுக்கு அந்த பிரகாசம் உங்கள் ஆவியான்மா சரீரத்தில் தெரியணும். இட்ஸ் ஸோ ட்ரூ. எதையுமே நான் மிகைப்படுத்தி சொல்லலை, எதையுமே கூட்டி குறைச்சி சொல்ல, எதையுமே அன்ரியலிஸ்டிக்காக பேசலை. ரட்சிக்கப்பட்ட பின்னே உங்கள் வாழ்க்கை பிரகாசமுள்ளதாக இருக்கணும். உங்கள் பார்க்குற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், உங்கள் புருஷன் உங்கள்கிட்ட வித்தியாசத்தை பார்க்கணும். நீதிமொழியிலே வாசிக்கிறது போல் அவன் என்ன சொல்லணும், முதல்ல அவன் பிள்ளைங்க என்ன எழும்பி அவளை பாக்கியவதின்னு சொல்லணும். அம்மா நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவம்மா அப்படின்னு உங்கள் பொண்ணு சொல்லணும், உங்கள் பையன் சொல்லணும். ஆர் யூ லிசனிங் டு சச் ஸ்டேட்மெண்ட்? சொல்கிறாங்களா, சொல்லியிருக்காங்களா? சொல்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா? எழும்பிங்கும்போது யாரோ சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை யாரோ அவங்களுக்கு கைக்கூலி கொடுத்து உஸ்பேத்தி உங்கள் அம்மாவை பற்றி தூக்கி வச்சு பேசு அப்படின்னு சொல்லி கொடுக்கல. இல்லை பெத்த தாப்பேன் உங்கள் அம்மாவை தூக்கி வச்சு பேசுன்னு சொல்லலை. அந்த பிள்ளைகள் எழும்பி அவங்க சொல்கிறாங்க. அவள் புருஷனும் அவளை பார்த்து, பிள்ளைங்களே எழும்பி இப்படி சொல்கிறாங்களேன்னு அவனும் பார்த்து என்ன சொல்கிறான், அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். ஆவிக்குரிய பெற்றோர், ஆவிக்குரிய தாய் இல்லை, ஆவிக்குரிய தாப்பன் இல்லை. ஆனால் நமக்கு கண்ணு முழிக்க முடியல. We think too high of ourselves. எப்படி உட்காந்துறீங்க பாருங்கள், கல்யாணம் ஆகி லாக் ஆகி உட்காந்துறீங்க குழந்தை குட்டிகளோட, அவ்வளோதான். that much alone you are able to do, nothing more. ஏதாவது are you able to think beyond yourself? உங்களை தாண்டி சாதாரண சாமானிய அநேக உலக பிரகாரமான பெண்களை போல தான். அது மதத்தையே கொண்டு வரல. சாதாரண எல்லா பெண்களும் ஒரு பிராயம் வந்தோடனே கல்யாணத்தை தான் நாடுறாங்க, பண்ணவும் செய்கிறாங்க, பண்ணி வைக்கவும் செய்கிறாங்க, இதெல்லாம் உண்டு தான், அவ்வளோதான். அது மாதிரி தான் நீங்களும் இருக்கு. என்ன வித்தியாசமாக யோசிக்கிறீங்க? பயங்கரமான காரியத்தை ஆண்டவனுக்கு, பயங்கரம்னா அந்த மாதிரிலாம் இது ரொம்ப ரொம்ப என்னது செழிப்பான கருத்து செறிவு மிக்க ஒரு உண்மையை ஜோசியாவுடைய கல்யாணத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் நான் எனக்கு அந்த ரோல் கொடுக்கப்படல. பட் ஆனால் லைட்டாக தான் கோடு காமிச்சேன். கடவுள்கிட்டருந்து வார்த்தை பெறும்போது தேவன் கொடுக்குறாரு, அதை விட அவங்க தான் பெறணும், அவங்க தான் நீங்கள் பெறணும். அதுக்கு ஒன்றும் மோசமே இல்லை. ஞானஸ்தானம் கிளாஸில் அதுதான் இத்தனை ஆண்டுகளாக சொல்கிறேன்.
வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவநாயகத்தை தூரத்தில் வரவழைக்கிற யாவருக்கும் உண்டாகிருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலர் 2 39 38 வாசிக்கும். 39 நினைக்கிறேன். அதை ஒருத்தர் கிளைம் பண்ணணும். எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுங்க ஆண்டவரே, நான் கூட ஒப்பந்தம் பண்ண வந்திருக்கேன், நீங்களும் என்னை ஒப்பந்தம் பண்ண என்னை வழி நடத்திருக்கீங்க, எனக்குள்ளாக நீங்கள் கிரியை செய்திருக்கீங்க. அதை நீங்கள் பெறும்போது அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவதில் அவ்வளோ வல்லமை மிக்கவராக இருக்கிறார். எனக்கு நடக்கிற பல விஷயங்கள் 10 விஷயங்களை 9 கூட தைரியமாகவே சொல்லலாம். வாக்குத்தத்தத்தை நிமித்தம் தான் நடக்குது. என்னுடைய வல்லமையோ என் திறமையோ என் யோகியதையோ கிடையாது. எனக்கு செய்திகள் கிடைக்கிறதே அப்படி தான். ஆனால் நான் முயற்சி செய்து நேரத்தை செலவழிக்கிறதும் தியானிக்கிறதும் உண்டானாலும் போராடுவேன். கிடைக்கலன்னா அவருடைய கண்மூடி கண் திறக்கிறதுக்கு ஆண்டவர் செய்தியை கொடுப்பார். முதல்ல எனக்கு கொடுக்குறாரு. அதை ஆவிக்குரிய தாயாக இருங்க சிஸ்டர்ஸ், ஆவிக்குரிய தாயாக இருங்க, நல்லது ஒரு தாயாக இருங்க, ஆவிக்குரிய தாயாக இருங்க. நல்ல தாய்க்கும் ஆவிக்குரிய தாய்க்கும் ஒரு முடி இழை தான் வித்தியாசம், ஹேர்லைன் டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் அந்த முடி இழை வித்தியாசத்தில் ஆவிக்குரிய அந்த அபிஷேகம், அந்த ஆவிக்குரிய தேவனுடைய ஆவியை பெற்ற நிலையில் நீங்கள் ஒரு நல்ல தாயாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையோ உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையோ உங்கள் குடும்ப வாழ்க்கையோ பாழாக போகிறதுங்கிறது வாய்ப்பில்லை. நான் சொல்கிறதெல்லாம் பணத்தை சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. அதை வயிற்றில் ரொப்பிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அம்பானிக்கு மேலே பெரிய ஆளாக இருங்க. ஹூ கேர்ஸ்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்கணும். உங்களை பற்றி do you carry that spiritual guarantee in your heart? சந்ததி, நாமே கிறிஸ்துவின் சந்ததி. தூங்காமல் கேளுங்க, நாமே கிறிஸ்துவின் சந்ததி. எத்தனையோ பேருக்கு எவ்வளோ விஷயம் புரியுறதில்ல, புரிஞ்சிக்க இஷ்டப்படுறதில்ல. இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே புரியல, சாதாரணமாக வந்தோமா போனோமா, எங்களுக்கு பலசரக்கு வரலாம், ஆண்டவர்கிட்ட கிடைக்குமா, ரேஷன் கடையில் போடல, கத்தர் கடையில் போடுவாரா, சபை கத்தோடைய கடையா, ஏதோ அப்படி தான் யோசிச்சு தான் வரீங்க. நீங்கள் வேறு என்ன மாதிரி வரீங்கன்னு நினைக்கிறீங்க? சட்டையை கொத்து என்னை பார்த்து ரொம்ப தான் ஓவராக யோசிக்கிறீங்க. நாங்கள் இப்படிலாம் வரோம், இதெல்லாம் தேவன்கிட்ட எதிர்பார்க்க அவங்களால தைரியமாக சொல்ல முடியுதா? என்ன ஒரு அக்ஷய பாத்திரமாக மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒரு சாத்தான பிசாசுகளை அசுத்தாங்களை துரத்தும் ஒரு பாத்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே. என்னை அநேக முரட்டாட்டம் பண்ணுகிற பெண்களை வழிநடத்தக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே. கொடிய நோயில் பீடிக்கப்பட்ட பெண்களை சுகமாக்கும் வல்லமை எனக்கு தாங்க ஆண்டு. ஏதாவது தரிசனத்தோடு சின்ன சின்ன விஷயத்தோடு இங்கே வரீங்களா? அதே அல்பத்தனமான உலக பெண்களைப் போல கல்யாணம் கார்த்திக்காக, துட்டுக்காக, படிப்புக்காக, இடத்துக்காக, வீட்டுக்காக, இவ்வளோதான். இது வேறு என்ன கேட்குறீங்க நீங்கள்? என் பிள்ளைகளை ஆண்டவரே, அந்த அம்மா கேட்டுச்சு, யோவானையும் யாக்கோவையும் பெற்ற அம்மா, ஒருத்தனை நீங்கள் மகிமையில் வரும்போது ஒருத்தனை ரைட்லையும் லெஃப்ட்லையும் உட்கார வைங்கன்னு. அது என்னத்தை நினச்சி கேட்டுச்சோ தெரியல. ஆண்டவர் அதுக்குமே ஒரு சரியான ஸ்டிஃபான பதில் கொடுத்தாரு. அது என்ன கேட்குதுன்னே தெரியலங்கிற அந்த காரியத்தை. எவ்வளோ வசனம் நம்ம கேட்குறோம், எல்லாம் மூளை அறிவாக தான் கேட்குறோம். தீர்க்கதரிசியின் புத்திரன் பள்ளியில் எலிசா ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருப்பார். அவருக்கு டைரெக்டாக அழைப்பு கிடைத்தாலும் கூட அப்படி தான் இருந்திருப்பார். ஆனால் மற்ற மாணவர்கள்லாம் படித்தாங்க. அவங்க தரிசனம் எப்படி இருந்துச்சு? அவங்க தீர்க்க தரிசனம் சொல்கிற பாடத்திட்டத்தை படித்தாங்களா, என்னத்தை படித்தாங்கங்கிறது வேதம் நமக்கு சொல்லலை. ஆனால் எலிசாவிடத்தில் இருந்த ரெட்டிப்பான வரத்தை யாரும் டிசைர் பண்ணல. எலிசாவை யாரும் தகப்பனாக பார்க்கக்கூடிய விவரம் அவங்களுக்கு கிடைக்கல, விவேகம் கிடைக்கல. உங்கள் பிள்ளைங்க மனசு திறந்து ஆவிக்குரிய விஷயத்தை அவங்கக்கிட்ட பேசுகிறாங்களா, கேட்குறாங்களா? நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து பேச முடியுதா? என்ன பண்ணுறது? நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன், திறப்பை வாயில் நிற்கிறேன், என் பிள்ளைகளுக்காக தான் ஜெபிக்கிறேன். ரட்சிப்புங்க. நல்லா கவனிங்க, கோச்சுக்காமல் கவனிங்க.
ஜெபிக்கிறீங்க நீங்கள், அவங்க ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்காக, ஆத்ம ஈடேற்றத்துக்காக ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்காமல் இல்லை. 10 ஜெபத்தில் ஒரே ஒரு ஜெபந்தான் பண்ணுறீங்க, இல்லை 10 முறையில் ஒரு முறை தான் பண்ணுறீங்க. மற்றதெல்லாம் உடனே நல்லா வைங்க ஆண்டவரே, நல்லா படிக்கணும் ஆண்டவரே, நல்ல பொண்ணு கிடைக்கணும் ஆண்டவரே, நல்ல பையன் கிடைக்கணும் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் தான் அந்த ஆவிக்குரிய விஷயத்தை ஆண்டோட வசதி காமிச்சிட்டு அப்படியே புஷ்ஷுன்னு அமைங்கிருது. நான் சொல்கிறது உங்களால் ஒத்துக்க முடியாது, ஆனால் அதுதான் ரொம்ப பெரிய உண்மை. நீங்கள் ஒத்துக்கிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக விடுதலை போராளியாக வீட்டில் இருப்பீங்க. என்ன விடுதலை போராளி? ஆவிக்குரிய விடுதலை போராளி. என் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் ஏற்படணும், என் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் ஏற்படணும். தெபொராள் என்ன காலத்தில் தீர்க்க தரிசனியாக இருந்தா? வீட்டை கவனிக்காமல் ஊரை தூக்க போயிட்டா அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்லவே முடியல. சோத்திரம் அல்லேலூயா. ஏன்னா she had that burden, she had that anointing, she had that commitment. யோசிங்க, ஆவிக்குரிய தாய், ஆவிக்குரிய தாய்மார்கள் இல்லாத காலம், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இல்லாத காலம். நீங்கள் யாராவது உங்கள் அம்மா அப்பாக்கிட்டேருந்து உங்ககிட்ட இருக்கிற வாரம் எனக்கு ரெட்டிப்பாக வேணும்னு கேட்டிருக்கீங்களா? கேட்குற மாதிரி தான் அவங்க இருந்தாங்களா? தெரியலையே, இல்லை? எவ்வளோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ரிக்வெஸ்ட், பட் ஆனால் எவ்வளோ ஒரு ஸ்டிஃப் ரிக்வெஸ்ட், எவ்வளோ ஒரு வல்லமையான விருப்பம்னா, நீ கேட்குறது அரிது, கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லலை, ரொம்ப கஷ்டமானதை கேட்டுட்டியே அப்படின்னு எலியா சொல்கிறார். அது மாதிரி யாராவது பூமிக்குரிய விஷயந்தான் உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டிருக்கீங்களா? ஒருத்தன் கேட்டான், கஷ்டமான காரியத்தை கேளு, என் பங்கை எனக்கு கொடுத்துரு. அவங்க அப்பா கிட்ட 2 பசங்க, சொத்தில் 10 கோடியா எனக்கு 5 கோடி என் ஷேரை பிரித்து கொடுத்துருங்க, இல்லை 1 கோடி சேர்த்து 6 கோடியாக கூடன்னு கேட்கல. உங்ககிட்ட இருக்கிற வரம் எனக்கு ரெட்டிப்பாக வேணும். இன்னும் கூட யோசிக்கலாம், வயசான பெண்கள் இருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் அம்மாவுடைய அவங்க ஏதோ ஒன்று, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய அனுபவம், அதை விட உங்களுக்கு இப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்போ ரெட்டிப்பாக ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களா? எங்கள் அம்மா இருந்திருந்தால் நல்லா இருக்கணும் ஏன் நம்ம யோசிக்கிறோம்? அன்புக்காக யோசிக்கல. என்னமோ அந்த அன்புன்னு சும்மா பீத்தலாக சொல்கிறவன் அதுக்காக இல்லை. அவங்களுக்கு இருந்து அந்த அனுபவ அறிவு நமக்கு இல்லையே. கையும் ஓடல, காலும் ஓடல, யாரை கேட்குறது, யார்கிட்ட ஃபோன் பண்ணுறது, எங்கே போகிறது, பாட்டியும் இல்லை, அதுவும் இல்லை. அதானே உண்மை. இப்போ என்ன அவங்க இடுப்புலையே தூக்கி வச்சுக்க போகிறாங்க? அம்மா இருந்தால் இப்போ உட்கார முடியாமல் எந்திரிக்க முடியாமல் வயசாக தான் இருந்திருப்பாங்க. ஆனாலும் வார்த்தை கூட இப்படி தான் ஆடிக்கிட்டே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஆடிக்கிட்டே சொல்கிற அந்த வார்த்தைக்காக தான் அவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு யோசிப்போம். அந்த தூர பார்வை அவங்களுக்கு இருந்திருக்கும். நாட் இன் எனி அதர் வே. யோசிக்கிறீங்களா? உங்களை பற்றி யோசிக்கிறீங்களா? உங்கள் அம்மா அப்பா தான் உங்களை சுமந்தவங்க தான். நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி யோசிக்கிறோமா? நம்ம அம்மா அப்பாட்ட சுருட்ட விரும்பினது எல்லாமே துணிமணி, துட்டு, வீடு, வாசல், வேறு எதுவும் நீங்கள் கேட்டிருப்பீங்க? நீங்களும் நானும் கேட்டிருந்தா இன்றைக்கி வேறு ரகமாக இருந்திருப்போம். ஆனால் ஒரு சிலர் இந்த உலக சரித்திரத்தில் கேட்டிருக்காங்க, தேசங்களின் சரித்திரத்தில், இந்திய சரித்திரத்தில், தமிழக சரித்திரத்தில் கேட்டிருக்காங்க. அதனால்தான் அவங்க வம்சாவளியே உலகப்பிரகாரமாக சிறந்து வாழ்கிறாங்க, கடவுளை அறியாமல். நம்ம அங்கேயுமே அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோடனே நம்முடைய நிலைமையும் அந்தஸ்துமே ஏட்டிக்கு போய் எங்கேயோ பயங்கர ரேஞ்சில் இருக்கும். ஆனால் இன்னும் பிச்சைக்காரங்க மாதிரி கையேந்தி பவனா இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். We are not able to ask for greater things. பெரிய பெரிய ஸ்தாபனங்களெல்லாம் யோசித்து பாருங்கள். இந்தியாவில், வட இந்தியா, தென்னிந்தியாவோ, ஆந்திராவோ,
அதுங்கெல்லாம் என் ஆண்டோடைய பிள்ளைகள் இல்லை. தரிசனம். குறைஞ்சபட்சம் 10 பிள்ளைங்க பெற்றிருப்பாங்க. எல்லாருமே 12 இல்லாட்டினா 5 6 பிள்ளைங்க 7 பிள்ளைங்களாம் குறையாமல் நிறைய பேர் பெற்றிருப்பாங்க. அதில் ஒருத்தனை சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஒருத்தன் நெருங்கி இருந்திருப்பான். அவன் ஒன்றுமே மண்டு மாதிரி இருந்திருப்பான். அவன் பேரன் அந்த அந்த தாக்கம் ஏற்பட்டு அந்த மாநிலத்தையோ அந்த மாவட்டத்தையோ அந்த ஜாதி ஜனத்தையோ அசைச்சிட்டே இருக்கிறாங்க. பேரோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சிலையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. நான் இவ்வளோலாம் போகலை. நீங்கள் ஆவிக்குரிய தாப்பனா நம்ம பிள்ளைங்க நரகத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. உலகத்திலேயே விழுந்து 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 எந்திரிக்கிறாங்க. உங்கள் கரிசனை எங்கே இருக்குது? உங்கள் தரிசனம் எங்கே இருக்குது? உங்கள் வாஞ்சை எங்கே இருக்குது? உங்கள் விருப்பம் என்னவா இருக்குது? இயேசு காலத்தில் இருந்த யாக்கோபு யோவானுடைய அந்த தாயை விமர்சிக்கிற அதே கூட்டத்தோட அவளுக்கு ரொம்ப தான் கொழுப்பு, ரொம்ப தான் பேராசை அப்படின்னு தான் பேசுகிறது தான் புத்தி இருக்குது. அவள் தைரியமாக கேட்டாளே. வாட் ஆர் யூ ஆஸ்கிங் ஃப்ரம் காட்? என்ன விலையேற பெற்றது ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்க? எதை விடாமுயற்சியோடு கேட்டிருக்கீங்க? தேவன் எதிர்பார்க்குறாரு. இன்னும் ஒரு பகுதி வாசிக்க முடியாது. இதிலே கொஞ்சம் நேரம் இருந்துருவோம். கிறிஸ்து இயேசுவை பற்றிய சாட்சியின் வசனம் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. தேவனுடைய வித்து உங்களுக்குள்ளே தரித்திருக்கிறது. எப்படி பிள்ளைகளுடைய பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறாரோ, பிதாக்களுடைய உத்தமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இல்லை, 1000 தலைமுறை மட்டும் கொண்டு போகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்காக ஏதாவது ஒரு கேரக்டர் உங்கள் லைஃப்பில் இருக்கா? ஏதாவது ஒரு ட்ரெயிட்? 1000 தலைமுறை நாங்கள் உசுரோடலாம் இருக்க முடியும். இப்போ பெற்ற பிள்ளைகள்கிட்ட உங்களால் பார்க்க முடியுதா? ஆர் யூ ஏபிள் டு see the impact of your character upon your daughter, upon your son? இதில் நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லி பீத்திக்கிறதுக்கு எதையும் நாங்கள் உஸ்பேத்தில் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கணும். இவங்க அவங்களோட வசதி, இவங்க இவங்களோட மட்டும், அதெல்லாம் என்னோடய வேலையே இல்லை. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வித்தை பற்றி உங்களுக்கு தெரியணும். உங்களுக்குள்ளே இருக்கிற ரத்தத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும். உங்களுடைய மரபு பொருளை பற்றி உங்களுக்கு தெரியணும். அதுக்கு பெரிய நீங்கள் விஞ்ஞானியாக இருக்குன்னு அவசியம் இல்லை. விஞ்ஞானியோட மெஞ்ஞானி நீங்கள் தான். வேத வசனத்தை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா, இப்போ தான் ஆஸ்ட்ரேலியாவில் ஒரு ஜப குறிப்பு, வசனத்தில் நீங்கள் தேர்ந்திருந்தீங்கன்னா, வசனத்தால் பிழைக்க கற்றிருந்தீங்கன்னா, அந்த ஒரு பாணி இருக்குன்னா, யூ கேரி த டிவைன் பவர், த டிவைன் இன்ஃபர்மேஷன் அப்பான் யுவர் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, கான்வர்சேஷன்ஸ், யுவர் வேர்ட்ஸ். எவ்வளோ பக்தியாக வளர்க்கப்பட்டாலும் எல்லா பிள்ளையும் ஒரே ரேஞ்சில் வளர்றதில்ல. ஒரு பிள்ளை ஏட்டி போட்டியாக வளர்ந்துருது. வாஸ்தவத்துக்கு ரொம்ப நம்பி நல்லா வளர்த்த பிள்ளைங்க, நல்லா வளர்ந்த பிள்ளைங்கிறது நம்ம நம்பிக்கையில் மண்ணை போடுற மாதிரி இருக்கும். இருக்கிறதுலே எப்பயுமே நித்தமும் வயிற்றுச்சலை கொட்டின பிள்ளை தான் நாளைக்கு பேரை காக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே நம்ம கையில் இல்லை. பட் ஆனால் how much influence do you carry? தூங்காமல் கேளுங்க, சலிச்சிக்காதீங்க, தட்டி கழிக்காதீங்க. கடவுளை எதிர்பார்த்து தான் இந்த செய்தியை கொடுக்குறாரு. ரஹபோத் பெனியெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற ஏசேக் சித்தனா ஒழிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே மின்னல் வேகத்தில் நடக்கும், மலையாக நடக்கும், குவியலாக நடக்கும். சொன்ன வார்த்தையெல்லாம் அவ்வளோ உண்மை. நான் சொல்கிறேன், ஒன்று கூட கீழே விழாது. அந்த அளவுக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் சொல்கிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற ஏசேக் சித்தனா ஒழிஞ்சிச்சுன்னா பெருக்கம்தான் உங்கள் வாழ்க்கையில் மிஞ்சும். நீங்கள் சிரித்து போவதில்லை, நீங்கள் குறுகி போவதில்லை. சும்மா அப்படின்னு அல்லையோ ஆமே வெக்கப்பட்டு இது அதெல்லாம் இங்கே அதுக்கெலாம் இங்கே அந்த கோவிந்தா போடுற கூட்டம் இல்லை. இது சொன்னது அப்படியே நடக்கும். கேக் மாதிரி அறுத்து கரெக்டாக வெண்ணெய்
கட் அண்ட் ட்ரையாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ சண்டை, அவ்வளோ குஸ்தி இருக்குது மனசுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, உங்கள் உறவில். ஒழியணும், அது ஒழியணும், அது ஒழியணும், அது அழியணும். அழிஞ்சிச்சின்னா வாழ்வு அப்படியே வெள்ளம் போல் உங்களுக்குள்ளே வந்துடும். காலம் சமயமாக இருக்குது. God can do within no time. அதனால்தான் நானே இன்னும் இது முழுசாக தியானிக்காமல் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ தவிச்சு தான் வாழ்வழிக்க வார்த்தையில் இந்த சபைக்கு தாங்க. இன்னைக்கு காலையில் அது கிடச்சிச்சு. கொஞ்ச நேரம் கழித்து தான் அவர் சொன்னார், 22ஆம் உங்கள் சபைக்காக ஆண்டவர் பாரப்படுத்துகிறாரு, உபவாச ஜெபம் வைங்க. எஸ், ஓகே. கேட்டுட்டு பெஞ்சை சூடேற்றிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்காது, மங்களமாக இருக்காது. பார்த்துக்கோங்க. நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், உருப்பட்டு தான் ஆகணும், மனம் திரும்பி தான் ஆகணும். உங்கள் மேலே இருக்க ஆட்டுக்குட்டியான ரத்தம் அது அவசங்க அடைஞ்சிச்சின்னா உங்கள் மேலே வர ஆக்கினைக்கு அளவே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. எபிரேயர்கள் 10ஆம் அதிகாரம் அப்படியே வரிக்கு வரி 25ஆம் வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் நிறைவேறும். கடவுளை கிருபை நீங்கள் போக்கடிக்க முடியாது. நல்லவர்னு சொல்லி என்ன ஏமாற்ற விரும்புகிறீங்களா? அவர் நீங்கள் ஏமாற்ற முடியாது. அவர் நல்லவரே. அவர் நல்லவரே. இஸ்ரவேலிலே தகப்பன் இல்லை, ஆவிக்குரிய தகப்பன் இல்லை, ஆவிக்குரிய தாய் இல்லை. ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். பராக்கு பார்க்காம கர்த்தரையே நோக்கி பாருங்க. என் தகப்பனே, என் தகப்பனே. பயாலாஜிக்கல் ஃபாதரை பற்றி இங்கே சொல்லலை. சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா, அவங்களுக்கு ஏற்கனவே அவனுக்கு அப்பா இருக்கார். உங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் வீட்டுக்கார், உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருக்கார். நீங்கள் ஆவிக்குரிய தாயாக இருக்கீங்களா? எல்லா பிள்ளைகளுக்கும் தாயாக, நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு நீங்கள் தாயாக இருக்கீங்க. ஆர் யூ ஸ்பிரிச்சுவல் மதர்? Is your husband a spiritual father to your children? அதுக்கு தான் உங்களை ஏற்ற துணையாக கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் கொடுத்துட்டு உங்களை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகத்திருக்கிறாரு. யூ ஆர் a rescuer. கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை வார்த்தையை உள்நோக்கி தியானிங்க. என் ஆவி பலமடையட்டுன்னு கேளுங்க. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ண முடியும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. எத்தனையோ பெண்கள் மலடியாக தான் இருந்தாங்க, இருக்கிறாங்க, இன்றைக்கும் தான் இருக்கிறாங்க. அதனால தானே ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. இயேசு பிறக்க வேண்டிய காலத்தில் இருந்தாங்க. யோவான் ஸ்நானம் பிறக்க வேண்டிய காலத்தில் இருந்தாங்க. அன்னாள் சாமுவேலின் தாய் அவள் காலத்தில் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு தேவனத்தில் ஆதங்கம், வேதனை, ஒரு தரிசனம், ஒரு ஜெபம், மன்றாட்டு, ஒரு ஒப்பந்தம், ஒரு பிரதிக்கினை, ஒரு பிரதிஷ்டை, பொருத்தனை. அதனால தான் தேவன் அவர்களை தேடி வந்தார். உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவர். வாய்க்கு கைக்கு மனுஷனோ முகத்தை பார்க்கலாம், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்தை பார்த்து உங்களுக்குள்ளே என்ன அந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தின்
அந்த கூர்மையை அதிகரித்து உங்கள் பிள்ளையை பாதிச்சிச்சு, உங்கள் பொண்ணை பாதிச்சிச்சு, உங்கள் பையனை பாதிச்சிச்சு. யாரையும் ஆண்டவர் வித்தியாசமாக ஓர வஞ்சனையாக உனக்கு கொஞ்சம் அவளுக்கு ஜாஸ்தி அப்படிலாம் கொடுக்கல. உங்களுக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றினாரா, அதே 1 லிட்டர் எண்ணெய் தான் எல்லார் மேலேயும் ஊற்றிருக்காரு. உங்கள் பாத்திரம் சின்னதாக இருந்தால் அது 1 லிட்டர் தாங்காமல் அது வீணாக போச்சு. இல்லை அது வீணாக போகக்கூடாதுங்கிறனால தேவன் அபிஷேகத்தை வீணாக்குறது. அந்த அளவுக்கு மாற்றம் நான் 10 ml தான் வச்சுருக்கேன். 10 ml விட்டுட்டு மீதி 990 ml அவர் கையில், உங்களுடைய விஷயம் அவர் கையில் தான் இருக்குது. வாஞ்சிங்க, அப்பா இயேசுவே, ஏசைக்கு சுத்தினா ஒளியணுங்க. அது நானுமே மனுஷியத்தில் தான் இப்போ சொல்கிறேன், மனுஷியத்தில் சொல்கிறேன், ஆவிக்குரியவனா சொல்லலை. நொந்து நூலாயிடுறேன். ஒன்றுமே தெரியல ஆண்டவரே, என்னவோ பண்ணுங்கன்னு. அப்புறம் திரும்பி பலப்படுத்துவார். ஐ கம் டு மை சென்சஸ். ஏசைக்கு சுத்தினா ஒளியணும். இந்த சபை முழுசும், சமீபமோ தூரமோ, செத்தவங்களை பற்றி இனி பேசுகிறதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உசுரோடு இருக்கிறவங்க, இழுபறியாக இருக்கிறவங்களோ, சுகதேகிகளாக இருக்கிறவங்களோ, ஏசைக்கு சுத்தினா ஒளியணும். நீ எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் அதே கதை தான். ஏசைக்கு சுத்தினா ஒளிஞ்சிருச்சுன்னா ரஹபோத்து தான். ரஹபோத்து தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஓ தியாக்காரா பலரிபலா நம்ம சிபரபல. நான் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் முழுமையும் பாழாயின. சபை பெண்களை யோசித்து பாருங்கள். அவங்களுக்காக திறப்பில் நில்லுங்க. உங்கள் குடியிருப்பு பகுதி, உங்கள் வீதி, பல எல்லையிலேருந்து சபைக்கு வர பெண்கள், அந்த குடும்பங்கள்லாம் பாருங்கள். வேலைக்கு போகிற பெண்கள், வயல் வேலை, சித்தாள் வேலை, அந்த வேலை இந்த வேலை போகிற பெண்களை பாருங்கள். உடல் உபாதை, மன உபாதை, நெருக்கம். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். You are here to feed other women in this community. நம்ம அந்தஸ்து பெருசுங்க, நம்ம பொறுப்பு பெருசு, நம்ம அழைப்பு பெருசு, நம்ம ஜீவிதம் பெருசு.